முல்லா கதையில ஒரு கதை இருக்கு. முல்லா கழுதையில ஏறி போறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், முல்லா எங்க போறீங்கன்னு கேட்டான். இதுக்கு என்ன சொல்லணும்? இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லலாம், சொல்ல முடியாது போடான்னு கூட சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அவரு என்ன கேட்ட, எங்க போறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு போயிட்டார். இன்னொரு நாள் வந்தாரு, கழுதையில ஏறிட்டு வந்தாரு. முல்லா எங்க போறீங்கன்னா அப்படின்ட்டு போயிட்டார். அவனுக்கு கோபம் வந்துட்டு. முல்லாவுக்கு திமிரு ஜாஸ்தியா போயிட்டுப்பா, பணம் சேர்ந்து வச்சு போல இருக்கு. கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாயா, அவ்வளவு பெரிய ஆளா போட்டான் அப்படின்ட்டு ஒரு நாள் நடந்து வர்றாரு. ஓய் முல்லா அண்ணா, என்ன திமிரு ஜாஸ்தியா போச்சா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற. எப்போ கேட்டீங்க? நேற்று கழுதையில் வரும்போது கேட்டேன். கழுதையில் வரும்போது கேட்டீங்களா? என் கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு. ஏன் உன் கழுதை என்னன்னா, அது நான் சொல்றத கேட்காதுப்பா. கடத்தூருக்கு போகுமே, அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் வருத்தப்பட மாட்டேன், பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலையை பார்த்துக்குவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போன்னு சொல்லுவேன், அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். கவலையே பட மாட்டேன். ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வேலை, ரிசர்வேஷன் அந்த இந்த வேலை இருக்கிறத பார்த்துக்கிட்டு வருவேன். நான் அப்படி வச்சு பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்னை எங்கே போகிறேன்னா நான் எதை நம்பி சொல்கிறேன்? அது எங்கே போகுதோ நம்ம என்ன கேட்டோம். அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சிருக்கேன்னு. முல்லா சொன்னாரு, இங்கே வாட, இங்கே வா அண்ணா, உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளடா? இல்லை, விரட்டியா விட்ட வச்சு குடும்பம் நடத்துறே. இல்லை, இந்த கழுதையை வித்துட்டு வேற கழுதை வாங்கினா அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கும்னு தெரியுமா நமக்கு? அது கீழே தள்ளுற கழுதையா இருந்தா, ஏய் வந்ததை வச்சு வாழ கற்றுக்கணும்டா, வராததை நினச்சி ஏங்கிட்டு இருக்கக்கூடாதுடா. இருக்கிறது எதுவோ அதை வச்சு வாழ்றது எப்படின்னு கற்றுக்க, இல்லாததை நினச்சி ஏங்கிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு கருத்துரை சொல்றார். அது விளையாட்டா தெரியுது நமக்கு, அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு போற்றி வாழ தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். தஞ்சாவூரில் பரீட்சை எழுத போன போது ஒரு திண்ணையில் ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு 4-5 நாள் தங்கியிருந்தோம். அந்த வீட்டில் அண்மையில் திருமணமான கணவன் மனைவி வாழ்கிறாங்க. நாங்கள் அவங்க பேச்சை கேட்கணும்னு எங்களுக்கு இல்லை, அதுக்கு கேட்காம இருக்க முடியாது. அப்படிதான் சத்தம், நான் ரூமில் இருக்கேன் அங்கே கேட்குது. காலையில் புறப்படும் போது சாயந்தரம் வரும்போது என்ன பண்ணுவான், டெய்லி ஒரே மாதிரி தாங்க சொல்லுவான். வருவான், அந்த அம்மா காப்பி கொண்டு வந்து கொடுக்கும், சத்தம் கேட்கும், காப்பி ஆத்துற சத்தம் கேட்கும், காப்பி கொடுக்காது. நீ கேட்டில அந்த புடவை நான் பார்த்தேன்னா, நீ கேட்டில அந்த புடவை, உங்களுக்கு இதே தான் வேலை, தினம் அதையே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, வாங்க மாட்டீங்க. இல்லை இல்லை, அந்த பார்டர் கொஞ்சம் சின்னதாக, உனக்கு எத்தனை, ஒரு 4 விரக்கடை இருந்தால் போருமா, 6 விரக்கடை வேணும்? 6 விரக்கடை, அதுக்கு தான் சொன்னேன். அதுதான் சொன்னதில் கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நெசவு ஆகிட்டுருக்கு, வரும்னு சொன்னார். வந்துடும். ஆமாம், நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றுமே சொல்ல கொள்ளலான்பா.
இப்படி இருப்பான். அப்புறம் அவன் பேசுறது பூரா புடவையை பற்றியே பேசுவான் சார். அது 7,000 ரூபாய்க்கு தரேன்னாரு, நான் 5,000 ரூபாய்க்கு கேட்டேன், 5,500க்கு முடிச்சுக்கலான்னு சொல்கிறாரு, இதோட இருக்குது அப்படின்னு அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பான். சந்தோஷமாக பொழுது ஓடிடும். காலையில் சைக்கிளை எடுத்து வெளியில் வைப்பான். அந்த புடவையை பார்த்துட்டு வரைக்கும், ஏண்டி அறிவு கெட்டவளை, தினம் புடவைன்னு அதே பேச்சா இருக்கே, ஆஃபீஸுக்கு போகிறபோது இதுதான் பேசுவியா அப்படின்ட்டு போயிடுவான். இவா அப்படியே நிற்பா, கொஞ்ச நேரம் போயிடுவான். சாயந்தரம் வந்து அதே ஆரம்பிப்பான் சார், அதே புடவை தான் சார் சொல்லுவான். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பான் சார், ஏண்டா உனக்கு இதே வேலையாக இருக்கு, இது ஏன் உளறேன்னு அது கேட்டதே இல்லை சார். 6 வேலை கடை வருதா அப்படின்னா, ஒரு 5 தான் இருக்கும், 6 பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வந்துடும். அதெல்லாம் கேட்டேன், இன்னைக்கு கூட வேலை கேட்டேன் அப்படி இப்படின்னு இதை பேசிகிட்டே இருப்பான். காலையில் போகும்போது அறிவில்லி அடி உனக்குன்னு திட்டிட்டு போவான். நான் நினச்சி பார்க்குறேன், இவன் பொய் பேசுகிறான்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா சார்? இந்த போய் தான் புழுகுறான் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டான் இருக்கான், என்ன அளவோ சொல்லிட்டு போகிறான், போகிறான் போ. அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அடைஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு அவளும் அதை நினச்சிக்கிட்டு தான் பொழுதை ஓட்டுறா. இந்த புடவை வரலையேங்கிறதுக்காக குடும்பத்தில் எதுவுமே இல்லாமல் போகலை, எல்லாமே இருந்தது, அத்தனையும் இருந்தது. வாழ்க்கை சுகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நாம் இப்போ இந்த குழந்தைகளை வளர்க்கிற போது நாம் ஒன்று கவனிக்கணும். ஒரே ஒரு விஷயம், நான் முதல்ல வேலைக்கு போன போது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாராக போனேன். அப்போ எவ்வளவு சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமிஷனர் அம்மாவுக்கு வந்து தெரியும், 30 ரூபாம்மா. ஒரு வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு தெரியுமா? 1/2 ரூபா. அந்த ஸ்கேல் ஆஃப் பே 30, 1/2, 33. 6 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதோடு சரியாச்சு. இதுதான் சார் அலவன்ஸு கொஞ்சம் கிடைக்கும், 35 ரூபா கிடைக்கும். 30, 35, 65 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. இது தான் நான் வாங்கி கொண்டே எங்கள் அப்பாட்ட கொடுத்துருவேன். எங்கள் அப்பா ஒரு துணி கடை வச்சுருந்தார். புள்ள வாங்கின சம்பளத்தை அப்படியே கொடுக்குறான்னு அவரும் வாங்கிக்குவார். நான் எனக்கு அப்பப்போ வேண்டிய செலவை கடையில் எடுத்துக்குவேன், அவருக்கு தெரியாமலே எடுத்துக்குவேன். அது அப்படி ஓடிக்கிட்டுருக்கோம். இப்போ 3 வருஷம் இப்படி ஓடிடுச்சு. கையில் கடிகாரம் இல்லை. நான் கேட்டேன், அப்பா ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்க அப்பான்னு கேட்டேன். அப்போ அந்த கடிகாரம், நான் சொல்கிற கடிகாரத்துக்கு விலை என்ன தெரியுமா? 100 ரூபா. அன்னைக்கு இருந்த ரேட்டை சொல்கிறேன், 100 ரூபா தான். அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொன்னார், எதுக்கு கடிகாரம்னு கேட்டார். இல்லைப்பா, பள்ளிக்கூட்டில் எல்லோரும் கட்டியிருக்காங்க, நம்ம கடிகாரம் கட்டாமல் இருக்கிறது என்னவோ மாதிரி இருக்குது, கடிகாரம். எதுக்குடா கடிகாரம்? இந்த பாரு, மணிக்கூண்டில் கடிகாரம் இருக்குது, போகும்போது பார்த்துக்கலாம். உங்கள் பள்ளிக்கூட்டில் கடிகாரம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இல்லை சந்தேகம் எப்போது பார்க்கணுன்னு நினச்சின்னா பக்கத்தில் கடிகாரம் கட்டிருக்கிறவன்ட்ட கேட்டால் டைம் சொல்லுவான், கேட்டுக்கலாம். இதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு கடிகாரம் பார்? இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்படியே சொல்கிறார் சார், இப்படியே சொல்கிறார். 6 மாதம் இப்படி சொல்லியிருக்கார். ஒரு நாள் நான் கடையில் நிற்கிறேன், ராத்திரி 7 மணி இருக்கும். அவருடைய நண்பர், உற்ற நண்பர் கோபால் செட்டியார்னு அவர் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவர் கேட்குறாரு, யோ வடிவேலு மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட தானே கொடுக்குறான்? ஆமாம் கொடுக்குறான். ஒரு கடிகாரம் தானே கேட்குறான், 6 மாதமாக கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான், நீ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறையா? ஏயா அவனவே வாங்கிக்கலாம், வாங்கிக்க மாட்டேங்கிறான், உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறான்ல, நீ வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படின்னா. அதுக்கு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு கடிகாரம் வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாத,
நீ என்ன சிபாரிசா அதுக்கு? போயா, கேட்ட உடனே எதையும் வாங்கி கொடுக்கப்படாதியா. இப்படி கொஞ்சம் இழுக்கடிச்சு கொஞ்சம் 6 மாதம் கழித்து வாங்கி கொடுத்தோம்னா அது பத்திரமா வச்சுக்குவான். உடனே வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரியாது. கடிகாரம்லாம் சொல்லி வச்சுருக்கேன்யா, வரும், வெளிநாட்டு கடிகாரம், ஃபேவர் லூபான்னு கடிகாரம் சொல்லி வச்சுருக்கேன், வரும், வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை, எதையும் கேட்ட உடனே கொடுத்துறாத, கொஞ்சம் அதுக்காக போராடிய பிறகு வாங்கி கொடு. அப்படி கொடுத்தா அந்த பொருளை கவனமாக வச்சிருப்பான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு உள்ள வீட்டுக்கு வந்து திரும்பி பார்த்தா அதை உடைச்சி வச்சிருக்கான். ஏன்? அவ்வளவு எளிதாக கிடைச்சி வச்சு. நான் விளையாடின சாமான்கள் இன்னமும் இருக்கு, 90 வருஷமா இருக்கு. என்ன காரணம்? அவர் ஒன்று வாங்கிறதுக்கு என்னம்மா இல்லைம்மா, 90 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 5-6 மாதம் இருக்குமா. சரி, என்ன காரணம்? பிள்ளைகளை நாம் ஒரு பொருளுக்காக அவங்க கொஞ்சம் போராடி வாங்குற மாதிரி வச்சா அதோட அருமை தெரியும். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தோட அருமை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சுதந்திரத்துக்காக போராடினவன் யாரும் இப்போ இல்லை, அவன் எல்லாம் போயிட்டான். என்ன பாடுபட்டார்கள்! இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக எவ்வளவு அடிபட்டு இந்த வஉசி போன்றவர்களெல்லாம் என்ன பாடுபட்டார்கள். அதெல்லாம் இப்போ இருக்கிறவனுக்கு தெரியல. ஐயா சொன்னாரே, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்னார். அதில் இந்த இலக்குன்னு சொன்னார் பாருங்க. இலக்குங்கிறது நாம் எல்லாரும் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இலக்கு எப்படி இருக்கணும்? இலக்கு இலக்கியம். இலக்கை இயம்புவது தான் இலக்கியம். சரி சொன்னீங்க, தொல்காப்பியம் சொல்லுது. சரி, இலக்கு எப்படி இருக்கணும்? எதை இலக்கா வச்சுக்கணும்? என்கிட்ட படிக்கிறான் பையன், டேய் இந்த பரீட்சையில் உன்னுடைய இலக்கு என்ன கேட்குறான், உன்னுடைய லட்சியம் என்ன? ஒருத்தன் சொல்கிறான், 100க்கு 100 வாங்கணும் சார், எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 வாங்கணும் சார், அது அவனுடைய இலக்கு. இன்னும் ஒருத்தன் சொல்கிறான், எப்படியாவது 10 வாங்கிடணும் சார், 100க்கு 10 எல்லாத்துலேயும் வாங்கிடணும்னு நான் ஒரு உறுதியாக இருக்கேன் சாருங்கிறான். இதுவும் லட்சியம்தான், அதுவும் லட்சியம்தான். லட்சியம் எப்படி இருக்கணும்? உயர்ந்த லட்சியமா இருக்கும். உயர்ந்த லட்சியமா இருக்கும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். அத திருவள்ளுவர் எவ்வளவு நுணுக்கமா ஒண்ணு சொல்றாருன்னு பாத்தீங்களா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துங்கிறார். நினைச்சா உயர்வா நினை. ஏன் தெரியுமா? அதிலே அதை உன்னால் எட்ட முடியாவிட்டாலும் உலகம் உன்னை பாராட்டும். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தடவை நான் பேப்பர் திருத்தி கொண்டு போய் என் கிளாஸில் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு பேப்பரை விடைத்தாள்கள்லாம் கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். என் கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்கிருந்துச்சு. தமிழில் 100க்கு 98 மார்க் வாங்கிருந்துச்சு. நல்ல மார்க்கு, பாராட்டு. கொடுத்துட்டே வந்தேன். ஒருத்தன் 4 மார்க் வாங்கியிருந்தான். இதுதான் கடைசி. 98 மேலே 4 கீழே. நான் அந்த 98 மார்க் வாங்கின பிள்ளைய முதல்ல போய் பாராட்டுவோம் அப்படின்ட்டு அது கிட்ட போகிறேன். அந்த பொம்பளை பிள்ளை
தேம்பி தேம்பி அழுவுது. தேம்பி 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 அழுவுது. ஏம்மா ஏன் நீ அழுவுற, என்ன விஷயம், இந்த கிளாஸ்லேயே நீ தானே ஃபஸ்ட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்காக அழுவுற அண்ணா? இல்லையா, இன்னைக்கு காலையில் வரும்போதே எங்கள் அப்பா சொல்லி அனுப்புனார், எல்லாத்துலேயும் 100க்கு 100 வாங்கினா வீட்டுக்கு வா, இல்லைங்க ஓடி போடு, வீட்டுக்கு வந்த நானே அடித்து ஒன்று சாவடிச்சிருவேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். முதல் பீரியடு கணக்கு பேப்பர் வந்தது சார், 100க்கு 100 வாங்கிட்டேன். செகண்ட் பீரியடு சயின்ஸ் பேப்பர் வந்தது, 100க்கு 100 வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்க, 2 மார்க் குறைஞ்சிட்டு சார், வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பா அடிச்சே சாவடிச்சிருவார் சார், பயமாக இருக்குது சார், அதுக்கு தான் அழுகுறேன் சார்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியுமா, நான் வந்து சாயந்தரம் சொல்கிறேன், இதான் நீ தான் நிறையா மார்க் வாங்கியிருக்க, இது ஒன்றும் பண்ணாதையா, இதான் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லி நான் உனக்கு சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாத, அழாத, என்ன நீங்கள் வந்து எல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வேலையை முடிச்சிருவார் சார். சரி இரு அப்படின்னுட்டு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த பையன் 4 வாங்கினவனை பார்த்து 4 கடுமையாக திட்டுவோம்டான்னு சொல்லிட்டு போனேன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா சார், இந்த பேப்பரை பக்கத்தில் உள்ளவன்கிட்ட காட்டுறான், எப்படின்னு இவன்கிட்ட காட்டுறான், பின்னால் ஒருத்தன் இங்கே காட்டு, அவன்கிட்ட காட்டுறான். இந்த 4 மார்க் வாங்கின பேப்பரை எல்லார்ட்டையும் காட்டுறான் சார். சிரிப்புன்னா தாங்க முடியாத சிரிப்பு. இதை வேறு அங்கேருந்து ஒருத்தன் எவ்வளவுன்னு கேட்குறான், 4ன்னு போட்டு காட்டுறான். எனக்கு 98 வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, இந்த பையன் 4 வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உருப்பிடுவானா? அறிவு கட்ட நாயே, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க, உனக்கு வெக்கப்பட வேண்டாம், மார்க் இவ்வளோ குறைச்சலாக வாங்கியிருக்கமேன்னு வெக்கப்பட வேண்டாமா, அழுதுகிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் சிரிக்கிறான் சார். அதுக்கு இல்லை சார், எதுக்குடா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார், இந்த 4 மார்க் எப்படி வந்ததுன்னு நினச்சி சிரிச்சுட்டு இருக்கிறேன் சார். வாங்கி பார்த்தா சார், அவன் ஒன்றுமே எழுதலை, அங்கங்கே ரைட்டு மாதிரி ஏதோ 2 வார்த்தை தெரிஞ்ச போது ஒரு 1/4 மார்க்கு 1/2 மார்க்கு போட்டோம் பாருங்க, அதில் ஒரு 4 வந்துட்டு, அது அவனுக்கு தாங்கலை. இது வரைக்கும் வந்த பேப்பர்லேயே இதான் ஃபஸ்ட்டு சாருங்கிறான். நாலு வாங்கிட்டு சிரிக்கிறான், 98 வாங்கிட்டு அந்த பொண்ணு அழுவுது. 2 பேருக்கும் இலக்கு என்ன தெரியுமா? 100 தான். அந்த பொண்ணு வச்சது 100 தான், கிடைக்கலையே, தோத்து போச்சே. ஏன் என்ன தோத்து போச்சுன்னு அதை சொல்லலாமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு 100க்கு 100 வாங்குவேன்னு சொன்னிச்சு, தோத்து போயிட்டு தோத்துட்டுதுன்னு சொல்லலாமா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறார். இல்லைன்னார். இல்லைன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாருங்க. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள். அதுல என்ன சொல்றாரு? வேட்டைக்கு போயிட்டு வர்றான், 2 பேர் வர்றான், திருவள்ளுவர்கிட்ட வந்து கேட்குறான். திருவள்ளுவரே நான் வேட்டையாட போனோம் நாங்கள் 2 பேரும், என்ன பண்ணீங்க, உனக்கு என்ன? இதோ பாருங்க, இந்த முயலை வேட்டையாடினேன், இந்த அம்பால இந்த முயலை கொன்றேன், முயல் வயிற்றிலேருந்து ரத்தம் ஊற்றுது, காதை பிடிச்சி தூக்கிட்டு வர்றேன், பரவாயில்ல நீ வெற்றி அடைஞ்சிருக்கிற, சரி
நீ என்ன செய்தி ஒன்னத்தையும் காணுமே வந்துட்ட அப்படின்னார். திருவள்ளுவரே, நான் யானைக்கு குறி வச்சேன், யானை மீது எடுத்து வீசுவதற்காக வேலை வீசினேன், கொஞ்சம் குறி தவறி போச்சு, யானை ஓடி போயிட்டு அந்த வேல் இதுதான்னு காட்டுறான். குறி வைத்த வேல் இதுதான். திருவள்ளுவர் சொன்னார், நீதாண்டா வெற்றி பெற்ற, நீதான் வெற்றி பெற்றாய். ஏன்? இந்த முயல் இருக்குல்ல, இப்படி ஓடும்போது கையாலேயே பிடிச்சிடலாண்டா, இதுக்கு ஒரு அம்பும் வேண்டியதில்லை, வேட்டையாடவும் போக வேண்டியதில்லை. நீ வேட்டையாடி முயலை பிடித்ததை விட யானைக்கு குறி வைத்து தோற்று போவது மேல்னர். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தலின். என் பள்ளிக்கூடத்தில் பாராட்டு விழா நடத்தணும். யாருக்கு நடத்துவேன்? 98க்கு நடத்துவேனா, 4க்கு நடத்துவேனா? ஆனா அது தோத்து போச்சே. 100 வாங்குறேன்னு வாங்கலையே, 98 தானே வாங்கியிருக்கு. அப்படி வாங்கினாலும் உலகம் பாராட்டும். உயர்ந்த லட்சியத்தை நீ வைத்துக் கொண்டால் அதில் கொஞ்சம் சறுக்கிட்டாலும் உலகம் பாராட்டும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்து வெற்றி பெற்றாலும் உலகம் முன்னே இகழும். திருவள்ளுவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு கருத்து. ஆகையினால நம்முடைய இலக்குகள் எப்படி இருக்கணும்? உயர்ந்த இலக்குகளாக, உயர்ந்த லட்சியத்தை வைத்திருக்கணும். தாழ்ந்த லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்காக நான் வெற்றி பெற்றேன்னு பெருமை அடிச்சுக்க வேண்டியதில்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொள், அதை அடைய முடியாவிட்டாலும் கூட தப்பு இல்லை. உயர்ந்த லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதற்காக வாழுகிற வாழ்க்கை. இப்போ இன்னைக்கு நல்ல கண்ணு இறந்து போயிட்டார். நேற்றுக்கு எல்லாரும் அவரை பாராட்டுறமே, என்ன பண்ணிட்டார் அவரு? என்ன சார் பண்ணிட்டார்? ஒரு பொது உடைமை கொள்கையை வைத்துக்கொண்டு அதற்காகவே வாழ்ந்து வாழ்க்கையில் வேற எந்த பெரிய ஆடம்பரங்களையும் விரும்பாமல் எளிமையாக கடைசி நாள் வரை இருந்துட்டு போயிட்டார். அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் சேர்றது. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர், அரசு மருத்துவமனையில் தான் சேர்றது. அப்படியெல்லாம் இருந்து ஒரு நாள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாராட்டுது. நான் வர்ற இடத்துல எல்லாம் பார்க்குறேன், படம் வச்சிருக்காங்க. அவர் மீது அத்தனை பேரும் அன்பு சொரிக்கிறார்கள். அண்ணா நமக்கு வேண்டியவரை, சொந்தக்காரரா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, அவர் யாரோ நாம் யாரோ. உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவரை நாம் பாராட்டுகிறோம். தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்து அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை உலகம் பாராட்டாது. இந்த நாட்டில் எவ்வளவோ பணக்காரவங்க இருந்திருக்காங்க, அது ஏன் காந்தியை மட்டும் பாராட்டுறோம்? என்ன காந்தி என்ன பெரிய பணக்காரரா? ஒண்ணுமே இல்லை. உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னை மறந்து பாடுபட்டார். ஆக உலகத்திலேயே உயர்ந்த லட்சியத்துக்காக வாழ்ந்து உயிரை கொடுத்தவர்கள் அத்தனை பேரையும் உலகம் பாராட்டும். நாம யாராவது இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னா, புறநானூற்றில் ஒரு பாட்டு, உண்டால் அம்மா இவ்வுலகம், இந்த உலகம் இருக்குதுரா, இந்நேரம் அழிஞ்சிருக்கணும், ஏன் அழியாம இருக்கு? இந்திரர் அமிர்தம் இயைவதாயினும் இனிதெனத்தானே தமியர் உண்டலும் இலர். இந்திரலோகத்து அமிர்தம் யாருக்கு தெரியும்? இந்திரலோகத்து அமிர்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனா நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அமுதம் எப்படி இருக்கணும், அமுதம் மாதிரி இருக்குண்டானா. என்ன நீங்க காலைல அமுதம் தான் சாப்பிடுவீங்களா? சும்மா நம்ம ஒரு பழக்கத்துல அமுதம்னா நல்லா அமுதம் கட்டியா இருக்குமா தண்ணியா இருக்குமா சார்?
தெரியாது. ஆனால் மாம்பழத்தை வியாபாரிகிட்ட கேளுங்க, எப்படியா இருக்கணும், தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் சாருங்க. என்னமோ தேவாமிர்தத்தை ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சொல்லுவான். நம்மால் அப்பனா அதில் 2 குடும்பம். ஏன்னா இவனுக்கு தேவாமிர்தம் ரொம்ப தெரிஞ்சது மாதிரி அவனை ஏமாத்துறான், அவன் இவனை ஏமாத்துறான். தேவாமிர்தம் என்ன, இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தானே தமியர் உண்டலும் இல்லை. அது இனிமையானதுன்னு தானே சாப்பிட மாட்டான், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுவான். அப்படிப்பட்டவன் 2 பேர் இந்த உலகத்துல இருக்கான்டா, அதனால இந்த உலகம் இருக்குன்னு சொல்றான். இப்படி ஒரு உயர்ந்த இல்லைங்கய்யா, பேசிட்டு இருக்கும்போது சீட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீ பேசி கழிச்சது போற நிறுத்தியான். பேசிட்டு இருக்கும்போது சில பேர் சோடா கொண்டாந்து கொடுக்கறது மாதிரி வருவாங்க. சோடா கொடுக்கறது இல்லை, இதோட நிறுத்திரு அப்படின்னு காதுகிட்ட சொல்லிட்டு போவார். இவர் என்ன செய்யறாரு, எழுதி கொடுத்து இன்னதை சொல்லுங்கிறார். திருக்குறளை பற்றி நான் நிறைய சொல்றேன் இல்ல, திருக்குறள் வகுப்பு எப்படி நடத்தினேங்கிறத சொல்லுங்கிறார். பேச்சை முடிச்சிடாத, இதை சொல்லி முடியுங்கிறார். சொல்லிடுறேன். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அனுப்பி வைக்க வேண்டியவர் அவர் தான். அதனால நல்ல விதமாக அனுப்பணும்னா அவர் கேட்டதை நாம சொல்லணும். திருக்குறள் வகுப்பு நான் நடத்தினேன். அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தெரியுமா? 49 பேர் சேர்ந்தாங்க. இது நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இதுல கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். 49 பேர் சேர்ந்தாங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஒரு 40 பக்கம் நோட்டில் பேரெல்லாம் எழுதி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். அவங்கள கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுக்கலாம் சார், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க ஏன் சொன்னாங்கங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இவன் ஞாயிற்றுக்கிழமையில தான் வெளியூர் போகிறான், இவனை போகாமல் தடுக்க வைக்கிறதுனா இதுதான் வழின்னு நினச்சி செஞ்சுருப்பாங்கங்கிறது எனக்கு அப்புறம் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் சொன்னேன் எப்போ திருக்குறள் கேட்க ஆசைப்படுறாங்களோ அப்போ நம்ம அதை ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்றையா நடத்துகிறோம்ட்டு ஒரு கோயிலில் பிரகாரத்தில் அவங்ககிட்ட இடம் கேட்டு வாங்கி எல்லாம் நடத்தும். முதல் நாள் போனேன், 49 பேர் வந்திருந்தாங்க. கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு. மறு வாரம் போகிறேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், வராமல் இருக்கக்கூடாதுப்பா, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரணும். நான் வெளியூருக்கெல்லாம் போகாமல் உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கேயே இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் செஞ்சேன். இப்போது மறு வாரம் போய் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தலாம்ட்டு போகிறேன். 13 பேர் தான் உட்காந்துருக்கான். நான் கேட்டேன், எங்கப்பா பாக்கி பேர் 36 பேரை காணுமே எங்கன்னு. வந்தவனுக்கு நடத்துங்க சாருங்க, வந்தவனுக்கு நடத்துங்க சார். இல்லைப்பா அவங்கெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணி. உங்களுக்கு வந்தவன் முக்கியமா வராதவன் முக்கியமா? வந்தவனுக்கு நடத்துங்க, வராதவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நடத்துங்க சார். எங்கடா போனாங்க அந்த 36 பேர்? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, வராமல் இருக்கப்படாதுன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க சார், அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டாங்க. அப்போ எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் படிக்கிறத ஒரு வேலையாகவே அவன் நினைக்கல.
13 பேர் ஏன் வந்திருக்கான்னா வேற வேலை இல்லாததுனால வந்திருக்கிறான். என்ன எப்படி வச்சிருக்கானுன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சிருக்கான். நான் சொன்னேன், சரிப்பா நீங்கள் வந்துட்டீங்க, இந்த வாரம் நடத்திடுறேன், அடுத்த வாரம்லாம் வேண்டாம், என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திடுவோம். இன்றைக்கி வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன்னு வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு. அதான் முடித்து கிளம்புற நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர், வசதியானவர், பணக்கார். செவுத்துக்கண்ணன்னு அவரை நாங்கள் அன்பாக கூப்பிடுவோம். மூத்தவர், பெரியவர். தம்பி இருங்கன்னார். என்னன்னு, நாங்கள்லாம் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறோமா? ஏதோ நீங்கள் 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, கேட்குறோம், அது காதில் விடுவதே ஒரு நல்லது. இந்த 2 மணி நேரமாவது ஒழுங்காக நல்ல வார்த்தை கேட்போம் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து கேட்குறோம். நான் அடுத்த வாட்டிலேருந்து கிடையாதுங்கிறீங்க, வரமாட்டேங்கிறாங்களே. என்ன உங்களுக்கு என்ன கூட்டம் வரணும், அதானே நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் அடுத்த வாரம் வந்துருங்கன்ட்டு. உடனே இப்போ கூட வந்துடணும். சரிண்ணே. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போகும்போது பார்க்குறேன், கோயில் வாசலில் போர்டு வச்சுருக்கார். என்னென்ன, நாளை இங்கு திருக்குறள் வகுப்பு நடைபெறும், புலவர் சண்முக வடிவேல் வகுப்பு நடத்துவார், நேரம் காலை 10லிருந்து 12 வரை, அனைவரும் வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே குறிப்பு, விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரைன்னு. சே, இதான் கூட்டத்தை சேர்க்குறேன்னு சொன்னாரா? சரி ரைட்டு அப்படின்ட்டு எப்படியோ வரட்டும் போ அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போகிறேன் கோயிலுக்கு, நடத்தலாம்னுட்டு போகிறேன். உள்ளே போனால் உள்ளே போக முடியல, கூட்டம். இது பூரா அடைச்சி உட்காந்தா நான் என்ன பண்ணுவேன், எப்படி வர முடியும்? இப்போ நடுப்புற இடம் இருக்குது, நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருக்கீங்க, நடுப்புற வரலாம். இது பூராவும் அடைச்சி கீழே உட்காந்துருக்கான் சார். அதில் 100 பேர் உட்காரலாம் சார், 150 பேர் உட்காந்துருக்கான். நல்லா நெருக்கி ஒருத்தர் தொடையில் ஒருத்தர் தொடை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டேன். எல்லாம் திருக்குறள் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமா. நான் உள்ளே வரணும்ல, அங்கே இருந்து அங்கே இருந்தவங்கள சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்க ஐயா, உள்ளே போகிறேன் அப்படின்னு. அங்கே இருந்தவன் சொன்னான், இங்கேயே உட்காரியான்னு. இங்கேயே உட்காரியா? ஏயா ஏயா இங்கே உட்காரு, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காரு. இந்த பாரு 2 அண்டாவில் வச்சிருக்காரு, எங்கே போயிடும்? ஆவி பறக்குது. உள்ளே போகிறாராம். உள்ள லேட்டாக வருவீங்க, முன்னாடி போய் திங்கணுமா, உட்காரியா? ஆஹா, நம்மளை திங்க வந்தவன்ல முடிவு பண்ணிட்டான் இவன் அப்படின்னுட்டு. இல்லையா, நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னா. என்ன இதே மாதிரி சொல்லிட்டு தான் 10 பயிலும் உள்ள போட்டானோ. நான் பார்த்தேன், இனி உள்ள விட மாட்டான். நான் கூட்டம் வரணும்னு நினைச்சோம், நம்மளே உள்ள விடாத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம என்ன பண்றது? நின்றுட்டு இப்படியே நிற்கிறேன். இங்கே நிற்கிறாரு செவத்துக்கு, என்ன இங்கே நிற்கிறாரு. இங்கேன்னு சொன்னார், தம்பி வரல, என்ன அங்கேயே நிற்கிறீங்க? என்ன அண்ணே விட மாட்டேங்கிறாங்க அண்ணே. தம்பி இடம் விடுப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும், விடுங்கடா அப்படின்னாரு. அப்போ அங்கே உட்காந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் நடத்தணுமா சார், முதலே சொல்லக்கூடாது அப்படின்னா. யோ நான் சொன்னதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க போங்கன்ட்டான். சரின்ட்டு வந்தால் ஒருத்தர் தலை மேலெல்லாம் காலை வச்சு மெதுவாக நடந்து வர்றேன். இடையில ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார்னா. ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க சார். நான் நினச்சேன் திருக்குறளை விறுவிறுன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு.
சீக்கிரம் சீக்கிரம் கேட்கணும்னு ஆசைப்படுறான், நடத்துவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நடத்துகிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்து உட்காந்து ஆரம்பித்து 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆளு கிட்ட உட்கார்ந்தவன் எழுதிச்சான், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னா. பொதுவாக பாடம் நடத்துகிற போது யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் கவனிச்சிருக்கான், அதனால தானே சந்தேகம் கேட்குறான் அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா சந்தேகம் கேளுன்னு. இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டான். என்னத்தை புஸ்தகத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்குறியா, என்ன கேட்குற? இல்லை இல்லை அதில் எவ்வளவு தான் நம்மளுக்கு என்ன, இன்னைக்கு நீங்கள் என்ன எவ்வளவு நடத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். அதான்ப்பா 3 நடத்தியிருக்கேன், இன்னும் 7 சரி கிழிஞ்சது போ அப்படின்ட்டு. ஏயா என்னய்யா அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்தியிருக்கீங்க, இன்னும் 7னா எவ்வளோ நேரம் நடத்துவீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு கோவம் வந்துட்டு. திருக்குறளை பற்றி தெரியுமா உனக்கு? திருக்குறள் உலகம் திருக்குறளை எப்படி பாராட்டுதுன்னு தெரியுமாடா? ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் டங்ஸ்டன் உலோகத்திலேயே அறை கட்டி அதில் இங்கிலீஷ் திருக்குறள் இங்கிலீஷ் பதிப்பை அங்கே வச்சு காப்பாற்றுறான்டா. உலகம் அழிஞ்சாலும் அது அழியப்படாதுன்னு. அவ்வளவு சிறந்த திருக்குறளை நீ 3 இருக்கா 7 இருக்கான்னு கேட்குற அப்படின்னு கொஞ்சம் கோபமாக. அவன் பார்த்தான், என்ன சார் கோபமாக பேசுகிறீங்க? பின்ன என்ன இந்த இரு சார், நான் என்ன கேட்டேன் இப்போ இவ்வளோ கோபம்? உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா 10 என்ன சார் 20 வேணாலும் நடத்துங்க கேட்போம், ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் அப்பவும் முட்டாள்தனமாக அவன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன வந்து திருக்குறளையா சொல்கிற? அடையா சார், அது 2000 வருஷமாக ஆறது, இன்னமே ஆறிடப்போ. ஆனால் சக்கரை பொங்க இருக்க சூட்டோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இருக்கு, நம்மளும் இருக்கோம். இது திருக்குறளை இடையில விட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா சூட்டோடு சாப்பிட்லாம், அதுக்காக தான் நான் சொன்னேன், ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் பார்த்தேன் அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, இந்த விஷயம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்களாவது ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊர் ஊராக போய் திங்கிறீங்க அப்படின்னு. நான் சரிடா போடா அப்படின்ட்டு, அண்ணே கொடுத்துருங்க அண்ணே, இனிமே தாங்காது, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருங்க என்ன. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்கப்பா, நான் சொல்கிறது ரொம்ப விவரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சுருக்கமாக சொல்லலாம், இப்படி சொல்லலான்னா யோசனை சொல்லிட்டு போங்க, குறள் பொருள் அது மட்டும் சொல்லி விளக்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கை கழுவிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் அவசரமாக கை கழுவிட்டு வந்து சொன்னான், யோசனை கேட்டிங்களேன்னா. ஆமான்னு அவன் சொன்னான், சக்கரை பொங்க புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா. நான் திருக்குறள் நடத்தின கதை இதுதான். என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கைராசி டாக்டரை பற்றி சொல்ல சொன்னார். எங்கள் ஊரில் கைராசி டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார், நல்ல டாக்டர் சார். ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்போ எங்கள் அடுத்த வீட்டில் ஒருத்தருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசானவர், சீரியஸாக இருக்குது, இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 25 பேர் வந்துட்டாங்க, சொந்தக்காரவங்க, நெருங்கின சொந்தக்காரவங்க. அவங்க அப்பா போக மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவனும் போக மாட்டேங்கிறான். 25 பேர் வந்து உட்காந்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் 7-8 நாள் ஆகிட்டுது, போக மாட்டேங்கிறான். அதில் வந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு, தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கிறான்.
என்னடா இது, என்னடா பண்ணுறது? ஒருத்தர் சொல்கிறான் 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடிப்போங்கிறான். இதுக்கு எல்லாத்தையும் கையில் இருக்கிற காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்க. 25 பேருக்கு தினம் 3 வேளையும் சாப்பாடு போடுறா எவ்வளோ செலவாகும்? பார்த்தான். அவனுக்கு ஒரு நாள் பார்த்தான், ராத்திரியில் தூக்கம் இல்லை, அப்படி ரோட்டில் அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். அந்தாண்ட வீட்டுக்காரன், என்னென்ன ஏதோ கவலையாக நடக்கிறீங்களே ராத்திரியில், என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, தந்தி கொடுத்தேன், இந்த பாரு திண்ணையில் எல்லாம் படுத்துருக்கான் பாரு, 25 பேர் வந்துட்டான், செலவாகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, இவனுங்களும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் போயிட்டு இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. அதுக்கு அந்த அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்டலாம் என்ன அப்படின்னா. டாக்டர்கிட்ட காட்டலாமா? அடையான்னு நீ எழுத்துக்கிட்டு இருக்க, அதுக்குதான் சொல்கிறேன் காட்டலாம். காட்டினா அன்னைக்கே மறுநாள் நீங்கள் கொண்டு போங்க, ஒரு 100 ரூபா செலவாகுமா, கொண்டு அவர் அதை மறுநாள் 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் சொல்கிறாரு, என்னையா 7 நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குது, எல்லாம் விருந்தாளிலாம் வந்துட்டாங்க, ரொம்ப செலவாகுது சார். எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார், அதோடு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா. அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? ஏன் சார், இத்தனை நாளாக எடுத்துட்டு இருக்குல்ல, அன்னைக்கு கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வந்தா கையை கொடு. அப்பா கையை எடுத்து கொடுத்தான், அப்படி வச்சார் சார். நாடி பார்ப்பாங்க பாருங்க, அதை மாதிரி அப்படி வச்சார், தூக்கிட்டு போன்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. அந்த கம்பவுண்டர் சொல்கிறாரு, எங்கள் டாக்டரு வர்ற கேஸ் எதையுமே அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னது கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவார். இதுக்கு தான் அவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்ன அதோட அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு வர்றாரு போலக்கு, நான் அந்த ட்ரெயினில் நானும் போயிருக்கேன். நான் இறங்கி திருவாரூரில் வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறேன், விடிய காலம் 4 மணி. இவர் வந்தவர் பின்னால் வர்றவர் புலவரே என்னார், ஆஹா டாக்டர் சவுண்டு மாரி இருக்கடான்னு திரும்பி பார்க்குறேன், இவர் தான். இதில் அந்த வண்டியில் தான் வந்தீங்களா, நான் பார்க்கலையே உங்களேன்னார். நல்ல வேலை பார்க்கல இருங்க, நான் முந்தைய போகிறேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு. இல்லை இருங்க. நம்ம என்ன எனக்கு பயம்னா, பேசிகிட்டு இருக்கும்போது கை பட்டுவிட்டதுன்னா, எதுக்குடா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு பார்த்தேன். அது என்ன பண்ணா, இந்த வர்றேன், எப்படி போவீங்க வீட்டுக்குண்ணா? நான் ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு போயிடுவேன் சார், நீங்கள் விடுங்க சார். ஆட்டோவா? நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன், வாங்க இங்கே. சரின்ட்டு போகிறேன். டிரைவரை பின்னால் உட்கார சொல்லிவிட்டு அவர் ஓட்ட ஆரம்பித்தார். என்னை பக்கத்தில் உட்காரது எனக்கு பயமாக இருக்குது. நம்ம என்ன அது உட்காரோம்னா ஒரு கை, இப்போ ஹரி இருக்கிறாரு, இவர் தான் டிரைவர்னு வைங்க, கை பட்டுட்டுன்னு வைங்க, இது ஏண்டா இது, ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல விதமாக வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படி எட்டி இப்படியே உட்காந்துட்டேன். போயிட்டே இருக்கிற போது எதுக்கு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு வரான் சார். அதை பார்த்துட்டாரு சார். அவர் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏன் சார் நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்க. சார் ஏதோ சார் வேறு யாரோ இந்த வேலையை பார்த்துட்டா பிறகு விடுங்க, என்னை முதல்ல கொண்டு வீட்டில் விடுங்க சார் அப்படின்னு வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ளே அந்த பாடுபட்டு அந்த மாதிரி டாக்டர் அவர். அதனால் போகிறோம் சார்.